கருப்பட்டி பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பச்சரிசி, கருப்பட்டி, வாழைப்பழம், பேக்கிங் சோடா. 1 கப் பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 மணி நேரமாச்சு. இனி அதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டின அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று அரைச்சிக்கலாம். முக்கால் கப் கருப்பட்டி போடுறேன். தேவையான அளவு தண்ணீர் விடுறேன். கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. இனி அதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டின கருப்பட்டியை அரைச்ச மாவுக்குள்ளே ஊற்றுறேன். பழம் 1 போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு 2 மணி நேரம் மாவை புளிக்க வைக்கணும். 2 மணி நேரமாச்சு. இனி பணியாரம் போட்டுடலாம். எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. மாவை கரண்டியில் எடுத்து ஊற்றுறேன். பணியாரம் மேலே வந்த உடனே அடுத்த மாவை ஊற்றணும், இல்லது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. மாற்றி போட்டுடலாம். பணியாரம் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். டேஸ்டியான கருப்பட்டி பணியாரம் ரெடி.